ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாம் நுங்கு வெட்டிட்டு ஆனை வரைக்கும் சாப்பிட்டு இங்கே பாருங்கள் ஜடேஜா 3 வச்சுருக்கிறாங்க கையில். நல்லா இருக்கிறதுக்கு நல்லா தரமாக்குது. ஒரே ஒரு காய் சாப்பிட்டாலும் வயிறு ரம்பிடும், அந்த அளவுக்கு தரமாக்குது. மச்சம் கட்டுக்கிறது கொஞ்சம் இலசு, அடியில் இருக்கிறதெல்லாம் புட்டு, சண்டையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மணல் இருக்கிறது நல்லா தரமாக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி பாருங்கள் மாங்காயும் நல்லா இருக்குது. எங்கள் ஊரில் வாழ்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா, மாங்காய் தேங்காய் யாருத்துலனாலும் மாங்காய் எடுத்துக்கலாம், கேட்க மாட்டாங்க. நுங்கு வெட்டிக்கலாம், யாருத்துலாம் நுங்கு வெட்டிக்கலாம், கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் மாமரத்தில் மாங்காய் நல்லா தரமாக இருக்குது. பாருங்கள் இந்த சைடு பாருங்கள். அப்படியே இன்னும் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் நல்லா தரமாக வந்துருக்குது. ஆனால் ஒன்று, சாப்பிட்றதுக்கு மட்டும் எவ்வளோ அறுத்துக்கலாம், அறுத்துன்னு போயெல்லாம் விற்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. சாப்பிட்றதுக்கு மட்டும் எவ்வளோ அறுத்துக்கலாம். ஆளுங்க கொல்லிக்கார் பார்த்தெல்லாம் திட்டமாட்டாங்க. அதே மாதிரி எங்கள் ஊருக்கார் மட்டும் தான் திட்டமாட்டாங்க. பக்கத்து ஊருக்காரு கூட கொல்லியில் அறுத்தோம்னா கட்டி வச்சு அடிப்பாங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பசங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நல்லா மாங்காயெல்லாம் சும்மா செவ்வியேன்னு இருக்குது, நல்லா கலராக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மாங்காயெல்லாம் தரமாக. இது வந்து காட்டுக்கொல்லி. இங்கே பாருங்கள் காடு இருக்குதா, இது மேலே காடு. இந்த மாங்காய் தோப்பெல்லாம் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா காடு ஃபுல்லாக இருக்குது மாங்காய். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது காட்டில் விளையிறது, மருந்து கிருந்து போடாமல். அதனால் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா வரும், அருமையாக.